தான் இது இயலாம். அந்த சந்தோஷத்திற்கு இது இடையூறாக இல்லைன்னு சொன்னாக்க இது அடுத்து ஏற்புடைய பொருளாக மாறிடுறது. தே ஹேவ் எ கிரேட் கெப்பாசிட்டி டு அக்செப்ட். அப்போ மனித வாழ்க்கை, மனித மனம் தான் உணராததை தேடுவது இல்லை, தன் அறிவுக்கு பொருள் ஆகாததை தேட முடியாது. அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த மனதிற்கு சுகம் புலனாகி இருக்கிறது. எந்த சூழ்நிலையில் என்பது வேறு, யாரால் என்பது வேறு. பட் சுகம் எனக்கு அறிமுகம். அறிந்த முகத்திற்கு அறிமுகம்னு பேர். முகம்னு சொன்னால் ஃபேஸ் இல்லை, எவிடென்ட். எவிடென்ட் அதுக்கு பேர் முகம். இது அறிந்த முகம். இது சுகம் எனக்கு தெரியாத பொருள் அல்ல. ஆக இந்த மனம் எதை தேடுகிறதுனா, மனம் சுகத்தை தேடுகிறது. சுகத்தின் சொரூபம் என்னவா இருக்கிறதுனா, இந்த சுகத்தின் சொரூபம் எந்த மனோநிலையில் என்னிடத்தில் எந்த ஒரு குறையையும் உணரவில்லையோ, இதைத்தான் சென்ஸ் ஆஃப் மிஸ்ஸிங் சொல்கிறோம். சென்ஸ் ஆஃப் மிஸ்ஸிங் வராது, என்னுடைய உள்ளத்தில் தோன்றாது. இழப்புணர்வு என்னுடைய உள்ளத்தில் தோன்றாது. எப்பொழுது என்னுடைய இருப்பிற்கு நான் எங்கும் சவால்களை சந்திக்காவிட்டால். திஸ் இஸ் கால்டு சேலஞ்ச் ஃப்ரீ மொமெண்ட். இந்த மனசு எதை நோக்கி போகிறதுன்னா, எங்கோ ஒன்றை போய் பிடிச்சிட்டா ஐ கேன் ஃபேஸ் எனி திங். தட் இஸ் கால்டு செக்யூரிட்டி. அதனால தான் நம்ம எல்லா துடியும் துடிக்கிறது. இதை தூக்கி அதில் போட்டு, அதை தூக்கி அதில் போட்டு, அதை தூக்கி அதில் போட்டு, அதை பண்ணிட்டோமாக்கும் அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, அப்புறம் நான் எதை வேணால் பண்ணுவேன். இந்த இந்தியாவில் ஒரு டிப்பிக்கல் மென்டாலிட்டி இருக்குது. கஷ்டப்பட்டு வேலை வாங்கிட்டால் அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, அதுக்கப்புறம் வேலையே பார்க்க மாட்டேன். ஏன்னா அப்போ தான் வேலை வாங்கிட்டேன். தட்ஸ் கால்டு கவர்மெண்ட் சர்வீஸ். இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. எப்படியாவது அடித்து பிடிச்சு கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டால் தென் நோ ப்ராப்ளம். ஒய்ன்னு கேட்டால் ஐ டோன்ட் ஹேவ் டு ஒர்க் அட் ஆல். ஏன்னா இட்ஸ் கால்டு ஜாப் செக்யூரிட்டி. ஏன் நீங்கள்லாம் ஆன த்ராட்டில் ஆல் த டைம்னா, சாமி இங்கே எப்படி உழைச்சாலும் என்ன பண்ணினாலும் there is no such thing called job security. Morning I go to office and I can come back anytime. ஏன்னா ஜாப் செக்யூரிட்டி இல்லை. நாம் எதுலையாவது செக்யூரிட்டியை அப்படி பிடிச்சிட்டோம்? எங்காவது எந்த விஷயத்துலையாவது செக்யூரிட்டியை பிடிச்சிட்டோம்? இல்லை. பட் பிடிக்கலை, நாம் இதுவரைக்கும் பற்றலை. ஆனால் தேடுதல் நின்றுச்சா? இல்லையே, தேடுதல் தொடர்கிறது. அப்படியானால் ரொம்ப கவனமாக கேளுங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். That I want to be settled is everybody's demand. What do you mean by I want to be settled? அந்த மாற்றத்தை அடைந்த பின் எந்த மாற்றம் வாழ்க்கையில் நிகழ்ந்தாலும் என்னிடத்தில் ஒன்று மாறாது. அந்த மாறாத மனோநிலைக்கு சந்தோஷம்னு பேர். I am prepared to lose anything but not this. Let things come, take away anything except this, because this is exactly I want. இதுதான் வேணும், என்ன வேணா வரட்டும், only to reflect this. இதுக்கு பேர் யோகம்னு சொல்கிறோம். இதைத்தான் யோகம். எவனிடத்தில் இருக்கோ அவனுக்கு பேர் யோகின்னு பேர். எவனிடத்தில் இல்லையா அவனுக்கு பேர் அயோகின்னு பேர். தட்ஸ் ஆல். சாதாரணமாக நாம் ஏசையில் அவனை பார்த்தா அவன் அயோக்கிய பையன் அப்படின்னு சொன்னால் இன்னும் நாட் செட்டில்டுன்னு அர்த்தம். இப்போ நம்மெல்லாம் யோக்கியனா சாலிட் அயோக்கியம். ஏன்னா இன்னும் நம்ம நன்னாபசி செட்டில்டு, ஃபினான்ஷியலி செட்டில்டு, இமோஷனலி அன்செட்டில்டு, இமோஷனலி கம்ஃபர்டட். டோன்ட் வரி, வி வில் சீன்னு தான் சொல்கிறான். நாட் எட் செட்டில்டு. கமலம் கவலைப்படாது. கமலம் யார்? மனைவிகிட்ட சொல்கிறான், எனக்கு ஒன்று இதை பற்றி நீ கவலைப்படாத, நான் எப்படியும் ஒரு 3 months டைம் கூட ஐ வில் செட்டில் இட். ஸோ இமோஷனலி கம்ஃபர்டிங் பட் ஃபினான்ஷியலி லேக்கிங். $1 million தேர், இமோஷன் ஃபினான்ஷியலி அப், இமோஷனலி அன்செட்டில்டு. Emotionally settled, sentimentally not settled. Please understand. He doesn't respect me, they don't respect me. What is the point in helping them? They never recognized me. வாங்கிறப்ப வாங்கினா ஒரு வார்த்தை சொல்லலை, அதுக்கு பிறகு ஃபோன் பண்ணியா சொல்லியிருக்கலாம்ல தேங்க்யூன்னு. தேங்க்லெஸ் ஃபெல்லோ.
ஆகையினால சென்டிமெண்டலி ஐ ஆம் அன்செட்டில்டு, ஐடியலாஜிக்கலி ஐ ஆம் அன்செட்டில்டு, ஐ ஆப்ட் ஃபார் சம்திங் அண்ட் தே பார்ஜ் இன் சம்திங், ஸ்பிரிச்சுவலி அன்செட்டில்டு. எந்த ரூபத்திலேயாவது நாம் செட்டில்டா? இல்லை, செட்டில் ஆகலை. ஆனால் வேண்டான்னு நினைக்கிறோமா? அயோக்கியர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்னா யோக்கியர்களாக விரும்புகிறார்கள். இதுக்கு பேர் யோகம்னு சொல்கிறது. யுஜ்யத்தே அனேன இது யோகா. இந்த மனசு என்ன செய்கிறது? எல்லா விதமான மாற்றங்களையும் தன்னுடைய உணவாக கருதி உண்டு எங்கோ ஒரு நிலையை அடைந்த பின் எத்தனை மாற்றங்கள் தோன்றினாலும் தான் அந்த நிலையிலிருந்து மாற விரும்புவது இல்லை. மாற்ற முடியாத நிலைக்கு போக விரும்புகிறது. மாற்ற முடியாத நிலைக்கு. இப்போது இந்த மேடையில் ஒரு அம்மா டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ அம்மா மட்டும் ஆடணுமா, மேடையும் ஆடணுமா? மேடையும் சேர்ந்து ஆடணும். அதுக்கு என்ன பேர்? ஆக்சிடென்ட்டுன்னு பேர், இல்லை நாட்டியம்னு பேர்? ஆக்சிடென்ட் தானே. அப்போ எல்லாமும் மாறலாம், போகலாம், வரலாம். என்னிடத்தில் இருக்கின்ற நிம்மதி போகக்கூடாது என்னை விட்டு. எல்லாமும் போகட்டும், என்னுடைய நிறைவு என்னை விட்டு போகக்கூடாது. இந்த யோகத்தை தருவதற்கு நான் தேடி போவது பூரா க்ஷேமம்னு பேர். இதுதான் யோகமும் க்ஷேமமும். இதுதான் இந்த ரெண்டு ஃபீலிங் தான் நம்ம மனசுக்கு வளர்ச்சி, நான் விரும்புகிறது. அப்போது வாழ்க்கையின் நோக்கம் என்ன, மனித மனம் எதை விரும்புகிறது என்று சுட்டி காட்டுவதற்கு அறியாமல் தேட முடியாது. இதுதான் நீ தேடுவது என்று சுட்டி காட்டுவதற்கு ஒரு வழிகாட்டி வேண்டும். அவனுக்கு மகா புருஷன் என்று பெயர். அவங்களத்தான் மகாத்மான்னு சொல்கிறோம். வேறு எந்த கலாச்சாரமும் அந்த மகா புருஷன் என்ற பாத்திரத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். எத்தனையோ மனிதர்களை அறிமுகப்படுத்தலாம். தட் மகாத்மா, மகா புருஷன் என்ற அடையாளத்தை, என்ற மாடல் ஹியூமன் பீயிங், செட்டில்டு ஹியூமன் பீயிங், அவங்க அப்படி ஒரு மாடல் இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா இந்த மனதிற்கு எல்லை கிடையாது. அதனால் அப்படி ஒருவரை அறிமுகப்படுத்துறது மகா புருஷர். மகா புருஷ சம்ஸ்ரயம், மகான்களினுடைய தொடர்பு. ஏன்னா அவன்தான் என்னுடைய வாகனத்திற்கு வழிகாட்டி, என்னுடைய லட்சியத்துக்கு வழிகாட்டி. நான் தேடுகின்ற குறிக்கோள் இருக்கு இல்லையா, இதுதான் என்று சொல்பவன் அவன். அவர்களுடைய சம்ஸ்ரயம், அவர் உடன் உரை வாழ்தல், சேர்ந்து வாழ்தல், கூடி வாழ்தல் தெய்வ அனுக்கிரக ஹேத்துக்கம். இது தெய்வத்தினாலே தான் தர முடியும். எது தெய்வம்னு கேட்டால் தருவதும் புலன் ஆகாததும் தெய்வம். தந்தது சாலிடு. உங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் தெய்வம் தந்தது. ஆனால் தந்தவர் இருக்கிறார், தந்தவர் இருக்கிறார். தந்ததை நான் பார்க்கிறேன், தந்தவரை பார்ப்பதில்லை. மாமா gave the gift, I got the gift, I see the gift, but I don't see மாமா. இப்போ மாமா இருக்கிறாருங்கிறதுக்கு என்ன அடையாளம்? கிஃப்ட் தான் அடையாளம். இப்போ மாமா எப்போ திருப்திப்படுவாருன்னா, இப்போ மாமா கிஃப்டை கொடுத்துட்டு போயிட்டு எந்த ரூபத்தில் நான் மாமாவை சந்தோஷப்படுத்தலாம்னா, மோர் அண்ட் மோர் ஐ அப்ரிஷியேட் த கிஃப்ட், மோர் அண்ட் மோர் ஐ ப்ளீஸ் மாமா. புரியா? அப்போ உன்னை நீ உன் வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்ந்து 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 உன்னை நீ சந்தோஷப்படுத்த 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 நிறைவை பெருக்க 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 உன்னுடைய உள்ளத்தின் அமைதியால் இறைவனை சந்தோஷப்படுத்துகிறான். ஏன்னா அவன் கிஃப்டினுடைய நோக்கத்தை நீ உணர்ந்து கொண்டாய். இதுக்கு பேர் விடுதலைன்னு சொல்கிறோம். இதுதான் வீடு பேருன்னு சொல்கிறோம். யூ ரெக்கக்னைஸ் யுவர் டிமாண்ட், யூ ரெக்கக்னைஸ் த வெரி நேச்சர் ஆஃப் யுவர் growth, and when you move towards it through the gift given, God is pleased because you are not misusing the gift. இதனுடைய பெருமையை அருமையை உணர்ந்து கொண்டு இதை பற்றி ஆராய்வது 2வது அத்தியாயம். பகவத்கீதையில் இரண்டாவது அத்தியாயம் என்று இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகங்கள், ஒரு 700 ஸ்லோகங்களை கொண்ட அந்த நூலிலே மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை பற்றி ஆராய்கின்ற ஒரு ஸ்லோகம். அந்த ஒரு குறிப்பிட்ட